நருட்டோ படத்த பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா, நருட்டோங்கிற பேர்ல ஒரு மேஜிக் இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள போனா நேரம் போறதே தெரியாது. சாதாரண ஒரு சின்ன பையன், ஊரே ஒதுக்கி வச்ச ஒருத்தன், எப்படி ஒரு பெரிய ஹீரோவா மாறுறான்ங்கிறது தான் கதை. ஆனா, இது வெறும் கதை இல்ல. இது நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு நம்பிக்கை. நம்மளும் நருட்டோ மாதிரி தான். சின்ன வயசுல நமக்குள்ள எவ்ளோ திறமை இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஆனா, நமக்குன்னு சில கனவுகள் இருக்கும். அந்த கனவ அடையணும்னா சும்மா இருந்தா போதுமா? முடியாது. அதுக்கு நருட்டோ மாதிரி விடாமுயற்சி வேணும். முதல் தடவ தோத்துட்டா 2வது தடவ முயற்சி பண்ணணும். எத்தன முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிக்கிற அந்த தைரியம் தான் முக்கியம். நருட்டோ தனியாவா ஜெயிச்சான்? இல்ல. அவனுக்குன்னு ஒரு டீம் இருந்துச்சு. சசுகே, சகுரா, ககாஷி, சென்சேன்னு ஒரு சூப்பரான டீம். அவங்க சண்டை போடுவாங்க, கோபப்படுவாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்க மாட்டாங்க. இதுதான் நட்பு. நம்ம வாழ்க்கையிலயும் நல்ல நண்பர்கள் இருந்தா எந்த கஷ்டத்தையும் ஈஸியா தாண்டிடலாம். நருட்டோவோட ஸ்பெஷாலிட்டியே அவனோட மனசுதான். அவனுக்கு துரோகம் செஞ்சவங்கள கூட அவன் மன்னிக்க தயாரா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் ஒரு வலி இருக்கும்னு. அந்த வலிய புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பான். இதுதான் உண்மையான ஹீரோயிசம். நினைச்சு பாருங்க, நருட்டோ ரசங்கான் கத்துக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான். ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆகும்போது அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்திருக்கும். நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். அந்த வைராக்கியம் தான் இன்னைக்கு அவன ஹோககேவா மாத்திருக்கு. நம்மளுக்கும் அந்த வைராக்கியம் வேணும். படிப்புல, வேலையில, வாழ்க்கையில எதுலயா இருந்தாலும் சரி, என்னால முடியும்னு நம்பணும். நருட்டோ கதையில வர்ற ஒவ்வொரு வில்லனுக்கும் ஒரு பின்னணி இருக்கும். அவங்க ஏன் கெட்டவங்களா ஆனாங்கன்னு ஒரு காரணம் இருக்கும். இது நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குதுன்னா, யாரையும் பார்த்த உடனே எடை போடக்கூடாது. அவங்களோட சூழ்நிலைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நருட்டோவோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். தோல்வியைக் கண்டு பயப்படாதே, நண்பர்களை நம்பு, உன்னை நீயே நம்பு, மத்தவங்களுக்கு உதவி செய். இதையெல்லாம் செஞ்சா நீயும் உன் வாழ்க்கையில ஒரு ஹீரோ தான். நீயும் ஒரு ஹோககே தான். நருட்டோ மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பவர் இருக்கு. அந்த பவர சரியான வழியில பயன்படுத்தினா, நாம நினைச்சதை அடையலாம். நமக்குள்ள இருக்கிற அந்த 9 டெய்ல்டு ஃபாக்ஸ் நம்மளோட திறமை தான். அத கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டா, வானம் கூட நமக்கு தூரம் இல்ல. நருட்டோ படத்தோட மொத்த கதையையும் சுருக்கமா சொல்றது கஷ்டம். ஒவ்வொரு படமும் ஒரு புது அனுபவம். அதுல சண்டை இருக்கும், காமெடி இருக்கும், எமோஷன் இருக்கும், முக்கியமா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஒவ்வொரு படமும் நம்ம மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நருட்டோ வெறும் ஒரு அனிமேஷன் கேரக்டர் இல்ல, அவன் ஒரு ஃபீலிங். அவன் நம்மளோட ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு தம்பி மாதிரி, ஒரு நண்பன் மாதிரி. அவன் கஷ்டப்படும்போது நமக்கும் வலிக்கும். அவன் ஜெயிக்கும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனால தான் இத்தனை வருஷமானாலும் நருட்டோவை நம்மால மறக்க முடியல. நருட்டோவோட கதைகள்ல வர்ற ஜிட்ஸு, டெக்னிக்ஸ்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும். ஆனா, அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மெசேஜ் இன்னும் சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு சண்டையும் வெறும் சண்டை இல்ல, அது ஒரு கொள்கை போராட்டம். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற போராட்டம். இந்த வீடியோ மூலமா நருட்டோவோட உலகத்துக்குள்ள உங்கள ஒரு சின்ன பயணம் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு முழு படத்தையும் பார்க்கிற அனுபவத்தை கொடுக்க முடியாதுனாலும் அந்த படத்தோட ஆன்மாவ அது சொல்ல வர்ற செய்திய உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது என்னடா வாழ்க்கை இதுன்னு தோணும். அப்போ ஒரு நிமிஷம் நருட்டோவ நினைச்சு பாருங்க. அவன் பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். அவன் ஜெயிச்சது மாதிரி நம்மளாலையும் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆரஞ்சு நிற ஜாக்கெட் போட்ட பையன் எவ்ளோ ஸ்பெஷல்னு. புதுசா பார்க்கறவங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு தடவ நருட்டோ உலகத்துக்குள்ள போய் பாருங்க. நீங்களும் அதுக்கு அடிமையாகிடுவீங்க. இந்த மாதிரி நெறைய அனிமேஷன் கதைகள பத்தி பேசணும். அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஆசை. நீங்களும் அதே மாரி நெனச்சா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.